ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா AUD NSD சார்ட்டை நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் இந்த எல்லாமே கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் இந்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் டார்கெட் ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது போல் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்லேயே வந்து ஒர்க்கான ஒரு ட்ரேடு தான். சரிங்களா, அதை வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த DXY பற்றி கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து அப்படியே கண்டினியூவில் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ வந்து இதை நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம். AUD NSD சரிங்களா, இதுதான் வந்து ஆர்டர் பிளாக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்டு வந்து நல்ல ஒரு அப்சைட் டைரெக்ஷனில் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேஸில் வந்து இருக்கிற ஆர்டர் பிளாக்கும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகும். சரிங்களா, அது இங்கே ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இதுவும் நல்லா ஒர்க் ஆகிருக்கும். அப்புறம் லைன் பை லைனாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். மோஸ்ட்லி வந்து இது கொஞ்சம் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸுடைய ஒரு ஆர்டர் பிளாக்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா, பேஸில் இருக்கிற ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுதான் வந்து அந்த பேஸ். மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், இதுவும் நம்ம பேஸ்ன்னு சொல்லலாம். பட் வந்து கண்டினியூவேஷன் இருக்கிறத வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த எட்ஜில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பேஸ்ன்னு கன்சிடர் பண்ண வேண்டாம். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து டைரெக்டாக வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருது. இது வந்து AUD NSD. AUDயும் பார்த்திங்கன்னா மெயின் பேர் தான். சரிங்களா, NSDயும் பார்த்திங்கன்னாலும் மெயின் பேர் தான். ஸோ இதுக்கு வந்து கோரிலேட்டட் வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு மட்டும்தான் இதில் வந்து இறங்கணும். ஃபஸ்ட்டு என்ன வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நமக்கு ஒரு CR இருக்குது. CR அப்படின்னா என்னென்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. CRனா கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன், அவ்வளோதான். சரிங்களா, நமக்கு வந்து CR வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு. CRை வந்து பேஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லை சார் எனக்கு வந்து CH தான் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல CHம் பார்த்திங்கன்னா இதுவே நம்ம ஒரு ஹையின்னு வந்து எடுத்துக்கலாம். ஹையின்னு எடுத்துகிட்டு டேரெக்டாக என்ட்ரி போடுறதுனால போடலாம், இல்லை கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் போடுறதுனால தாராளமாக வந்து போடலாம். சரிங்களா, கன்ஃபர்மேஷன் ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் வராது. அதுதான் வந்து வித்தியாசம். இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், CH வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா, CH அப்சைடு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா ஆர்டர் பிளாக் இல்லை. சரிங்களா, வேணும்னா இந்த இந்த விக்கு மட்டும் வச்சு நம்ம ஆர்டர் பிளாக்காக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் வந்து இம்பேலன்ஸோடு இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சினாரியோவில் நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்சைடு கேண்டில் க்ளோஸ். சரிங்களா, அப்சைட் சைடில் ஒரு பாடி க்ளோஸோட ஒரு கேண்டில் இதை இந்த இடத்துல நடந்துருக்குது பாருங்கள். இது விக்கில் தான் வந்து எடுத்திருக்க ஆர்டரு இல்லை, ஜஸ்ட்டில் வந்து போயிருக்கு. இது வந்து விக்கு, பட் வந்து ஜஸ்ட்டில் போயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அப்சைட் பாடி க்ளோஸில் நம்ம வந்து இது பண்ணலாம். இங்கே வந்து ஒரு கேண்டிலுக்கு மேலே அப்சைடில் நல்ல ஒரு வால்யூமோட ஒரு பை சைடில் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு, இது வந்து ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து இது. சரிங்களா, இல்லை சார் எனக்கு வந்து டார்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா, ஏன்னா இது நிறைய போயிருக்கு. பட் வந்து நம்ம அடுத்தடுத்த டார்கெட்ஸ் வந்து சடன்னு நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது. அடுத்தடுத்த நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்காக இருக்கணும், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்கணும். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஏனோ தானோ நம்ம எடுத்தோம்னா அது வரைக்கும் மார்க்கெட் போகுமான்ற ஒரு கிளாரிட்டி நம்மளால் கொடுக்க முடியாது. இங்கே ஒரு நான் இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் லைன் போட்டிருக்கிறது, இது செகண்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எங்கே வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறோமோ அங்கே போனதுக்கப்புறம் மார்க்கெட் வேலையை கட்டிட்டு ரிட்டர்ன் வரும். ஏன்னா அதுதான் வந்து அதனுடைய டர்னிங் பாயிண்ட். அதை வந்து கொஞ்சம் சாலிடாக வச்சு இது பண்ணிக்கணும். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த DXY கான்செப்ட் சொன்னோம்ல, DXY வந்து ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். DXY வந்து ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து எல்லா பேர்ஸுமே மேக்ஸிமம் பேர்ஸ் வந்து DXYயை பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் ஆகும். சரிங்களா, இது வந்து DXY வந்து இந்த வீக் அடித்த டார்கெட், இதை நான் வந்து நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் வீக் டார்கெட். எல்லாமே வந்து குரூப்பில் உங்களுக்கு இருக்கும், குரூப்பில் இருக்கவங்க வந்து அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து DXY வந்து எல்லா பேர் கூடயும் இதோட டேரக்ட் கோரிலேட்டட் பேர் அப்படின்னு பார்த்தோம்னா USD JPY வந்து டேரக்ட் கோரிலேட்டட் பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இதோட ஏன் அதை டேரக்ட்னு சொல்கிறோம்னா இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட, சரிங்களா, 100% கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி இதாகும். இதை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு DXY வந்து இது பண்ணுறேன். சரிங்களா, அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
USD JPY நான் வந்து வாண்டாவது எடுத்துக்கிறேன். சரிங்களா, எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் அதாவது எங்கே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதை தாண்டி DXY தான் வந்து எல்லா பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்து 90% பேர் வந்து DXYயை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எப்படி மூவ் ஆகுதோ அந்த மாதிரி வந்து எல்லா பேர்ஸும் மூவ் ஆகும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் எங்கெங்கே இந்த ஷார்ப் டேர்ன் எடுத்துருக்குது இல்லை DXY, இந்த ஷார்ப் டேர்ன் எல்லாமே உங்களுக்கு DXYயை பொறுத்து தான் வந்து அமையும். எல்லா ஷார்ப் டேர்னுமே மேக்ஸிமம். சரிங்களா, அதை வந்து நம்ம வந்து எல்லா பேர்ஸ்லையுமே பார்க்கலாம். இதுன்ட்டு மட்டும் இல்லை, நான் அப்படியே லைன் பை லைனாக வந்து பேர்ஸ் வந்து மாற்றி காட்டுறேன். கீழே வந்து DXY எடுத்துக்கலாம். மேலே செஃப் DXY. ஓகே, நியூ பேனலு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், DXYயை வந்து ஒவ்வொரு பேராக வந்து கம்பேர் பண்ணலாம். சரிங்களா, அதில் கோரிலேட்டடு அப்படின்னு இருக்கும், பாசிட்டிவ் கோரிலேஷனு நெகட்டிவ் கோரிலேஷன் 2 இருக்கும். பாசிட்டிவ் கோரிலேஷன்னா DXY கூட மூவ் ஆகிறது, நெகட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னா வந்து DXYக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகுறது. ஆனால் வந்து USD JPY வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த ஷார்ப்பஸ்ட் டேர்னு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பஸ்ட் டேர்னு. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்படி நம்ம வந்து இந்த இது காட்டலாம். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வருங்களேன், மேலேயும் வந்து ஷார்ப்பஸ்ட் டேர்னு, கீழேயும் வந்து ஷார்ப்பஸ்ட் டேர்னு. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துலையும் பாருங்கள், இங்கே வந்து DXY வந்து எங்கேருந்து இறங்குதோ அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து அரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து DXYயில் கரெக்டாக ஒரு ஆர்டர் பிளாக்கை பிடிக்கிறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து 90%ஆன பேர்ஸில் வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்கான சமம். சரிங்களா, ஒரு 2 இதை வந்து நான் காட்டுறதுனால உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கூட இதை இங்கே பாருங்களேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா DXY இங்கேருந்து இறங்க ஆரம்பிக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் வால்டிலிட்டி அதுக்கு மேலே வந்து அதனால் அவ்வளோவா புஷ் பண்ண முடியல. DXY இங்கேருந்து வந்து கரெக்டாக வந்து பையிங் செக்டாரில் போகுது, பையிங் சைடு வந்து மூவ் ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் மேலே புஷ் ஆகுது. சரிங்களா, நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு எனக்கு தெரில. பட் வந்து மார்க்கெட்டில் எடுத்து நீங்கள் வந்து சார்ட்ஸில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், இங்கேருந்து வந்து DXY வந்து அப்படியே வந்து இறங்க ஆரம்பிக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JPY இறங்க ஆரம்பிக்குது. சரிங்களா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இது வந்து என்ன ஒரு மொமெண்டம் ஆகுதோ இது வந்து செல்லில் அழுத்துது. ஆனால் வந்து இது செல்லில் அழுத்துறப்ப உங்களால் USD JPYயில் பை பண்ண முடியல. தெரியுதுங்களா, அது வந்து அந்த ஒரு அரஸ்டிங் லெவல் மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், DXY EUR உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், DXY USD CHF நம்ம எடுத்துக்கலாம். சேம் கான்செப்ட்டு. டாட் மட்டும் நான் வைக்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தா கொஞ்சம் வந்து லேட் ஆகிடும். டாட் வைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், DXYயை பேஸ் பண்ணி தான் வந்து செஃப் வந்து USD செஃப் வந்து நகருது அப்படின்னு. USD CADயில் பார்த்துங்க. சேம் எங்கெங்கே நான் வந்து டாட் வச்சுருக்கேன்னா எல்லா இடத்துலையும் பாருங்கள் கிட்டத்தட்ட. சரிங்களா, நான் அதை வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டேன், 100% வந்து கிடையாது, பட் வந்து 90% வந்து இது எங்கெங்கே டேர்ன் ஆகுதோ அங்கங்கே எல்லாம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். இது வந்து இங்கேருந்து இறங்குதுங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரைக்க ஆரம்பிக்குது, இங்கேருந்து சடனாக ஒரு டவுனு, இங்கே இந்த டாட் வைக்கிறேன். அது வந்து எல்லா இடத்துலையும் பொருந்தும் அப்படின்ட்டு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அரைச்சி இறங்குது, அதே தான் இங்கேருந்து அரைச்சி இறங்குது. ஸோ இதை வந்து DXYயை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஒரு ஆர்டர் பிளாக்லேருந்து இவன் கீழே போவான் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா மற்ற பேர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நகர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் JPY பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். JPY பேர்லேயும் வந்து DXYயோட கோரிலேட்டடு தான். சரிங்களா, அது வந்து நம்ம அந்த DXY கரெக்டாக எங்கேருந்து இறங்குமோ அதுதான் அந்த ஷார்ப்பஸ்ட்டு இதுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து DXY ஒரு ஆர்டர் பிளாக்லேருந்து இறக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுவும் வந்து ஆர்டர் பிளாக்லேருந்து இறங்க ஆரம்பிச்சிடும். DXY வந்து அப்பாகுது அப்படின்ற பட்சத்தில் தான் அதுவும் வந்து அப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன்னா வந்து இந்த DXY வந்து நம்ம வந்து மேஜராக வந்து அவ்வளோவா வந்து பார்த்துக்கிறது இல்லை. பட் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா DXY நீங்கள் கம்பேர் பண்ணுறது நல்லது. சரிங்களா, ரொம்ப போட்டு வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். DXY வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் DXYயில் ஏதாவது வந்து ஒரு மொமெண்டம் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி வந்து ப்ரைமரியாக DXY எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். சரிங்களா, நான் இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து புரியும். இப்போ DXY நான் வந்து எடுத்துக்கிறேன்.
டிஎக்ஸ்ஒயில் கரெக்டாக வந்து இந்த ஜோன்லேருந்து இறங்கியிருக்குங்களா, இந்த ஜோன்லேருந்து இறங்கியிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அதுவே வந்து யூரோவில் பார்த்தேன்னா அதுலேருந்து பைக்கு நான் வந்து பார்த்துருக்கலாம். சரிங்களா, ஒரு என்ட்ரி ஜிபிபிலேயும் சேம் அதே அந்த எக்ஸாக்ட் மொமெண்டம்லேயே வந்து பை ஆகும். சரிங்களா, நம்ம ஆர்டர் பிளாக் எல்லாமே மார்க் பண்ணி குரூப்பில் இருக்கும், அது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், அது இஷ்யூ இல்லை. கோல்டுக்கு போகிறீங்க, கோல்டில் வந்து என்ன நடந்திருக்கும், சேம் எக்ஸாக்ட் பொசிஷன் டிஎக்ஸ்ஒய் எங்கே அடிச்சதோ அங்கேருந்து உங்களுக்கு பை மொமெண்டம் நல்லாவே புறப்பட்டுருக்கும். சரிங்களா, உங்களுக்கு சில்வர்லேயும் சேம் கதை தான். அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், 90% பேர்ஸ் வந்து டிஎக்ஸ்ஒயை பேஸ் பண்ணி நகர்றப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஎக்ஸ்ஒய் பார்க்குறது, டிஎக்ஸ்ஒய் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிங் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப நம்ம மற்றது எல்லாமே இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இயூஆருமே ஜிபிபிஏ அதுக்கப்புறம் எக்ஸ்ஏ கோல்டு சில்வர் வந்து டிஎக்ஸ்ஒய்க்கு வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்பஸ்ட்டு 10 மட்டும் எடுத்துக்கலாம். பட் பாசிட்டிவ் கோரிலேட்டட் அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடாது, பார்த்தீங்கன்னா அது தப்பாயிடும். சரிங்களா, இந்த ரெண்டு தான் பாசிட்டிவ். எக்ஸாக்ட் மொமெண்டம் வந்து ஜேபிஒய். சரிங்களா, யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் சேம் டு சேம் காப்பி இருக்கும். யூஎஸ்டி செஃப்பு, யூஎஸ்டி சிஏடி. சரிங்களா, இது ரெண்டுமே நல்லா வந்து மேட்ச் ஆகும். சரிங்களா, ஓகேங்க. நான் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஜஸ்ட் வந்து சார்ட் எடுங்க, சார்ட் எடுத்து வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளில் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோஸில் வந்து நிறையா பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.